சார் பார்த்ததும் எனக்கு எல்லாம் அந்த பனிஷ்மெண்ட் எல்லாம் ஞாபகம் வந்துச்சு. ஒரு 30 அரியர் வச்சு ஃபைனல் இயரில் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு இன்றைக்கி என்கிட்ட 60 இன்ஜினியர் வேலை பார்க்குறாங்க. ஃப்ரம் இன்ஜினியரிங் டு சினிமா. இப்போ எனக்கு கேட்டால் கூட ரொம்ப சரையலாக இருக்குது. ஓ, நான் சினிமாவில் இருக்கேனா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. புரிஞ்சிருச்சு. இங்கே பாருங்க, அந்த லஞ்சுக்கு முன்னாடி இருக்கிற கிளாஸும் பஸ் ஏருக்கு முன்னாடி இருக்கிற கிளாஸும் எவ்வளோ ஷார்ட்டாக முடிக்கணுமோ அதே மாதிரி முடிச்சிடலாம். கோடிங், ஆக்டிங் இது ரெண்டுல எது ரொம்ப கஷ்டம்? கஷ்டம்தான். Sarum Group of Institutions, Black Sheep Engineering Excellence Everywhere Awards. Title sponsor, Sarum Group of Institutions. Co-presented by Propellant Technologies. Photography partner, Wonder Visuals. ஓகே, இப்போ அடுத்த விருது சினிமா துறை சார்ந்து ஒரு விருது. இந்த விருதினை யார் கொடுக்க போறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த விருது யாரை போய் சேர்கிறது அப்படின்றத இப்போ நம்ம ஏவியில பார்க்கலாம். பொறியியல் படித்து அழகியல் மேடைகளில் தனக்கென தனி இடம் பிடித்த மாடல் மங்கை, பேச்சுலர் படம்பழி, எலிஜிபிள் பேச்சுலர், எல்லோர் மனசிலும் பாய்ந்த வெள்ளித்திரை கண்டு, சந்தனம் மணக்கம் சத்தியமங்கலம் பண்ணாரியம்மன் பொறியியல் கல்லூரியில் தகவல் தொழில்நுட்பம் வடித்த கலை சிலை, இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் பிரசன்டேஷனில் தொடங்கி திரையரங்க ப்ரொஜெக்டர் பிரசன்டேஷனில் ஜொலிக்கும் தங்க இழை, பொறியியல் படித்து நடிப்புலகில் ஜொலிக்கும் நடிகை திவ்யபாரதி அவர்களுக்கு இன்ஜினியர் அஸ் சினிமா குயின் என்ற விருதை வழங்கி பெருமகிழ்வு கொள்கிறது பிளாக் ஷீப். தேங்க்யூ. அந்த எனர்ஜி தான், அந்த சாம் தான். ரொம்ப நன்றி வந்தமைக்கு. அண்ட் உங்களுக்கு இந்த விருதை கொடுக்க போறவர் உங்களோட சம்மந்தப்பட்ட ஒருத்தர். நம்ம இன்ஜினியரிங்க்கு தான் இதை கொடுக்குறோம் அப்படின்றனால இன்னும் கூட கனெக்டடாக இருக்கும்னு நினைக்கிறோம். அவரை கூப்பிட்டுலாமா மேம்? எஸ், த சர்ப்ரைஸ் ப்ரெசென்டர் ஃபார் திவ்ய பாரதி அவர்கள். இன்ஜினியர் ஆஸ் சினிமா குயின் திவ்ய பாரதி அவர்களுக்கு எஸ். Dr. Lokesh sir, please. First I want to thank Black Sheep for giving the opportunity. புரிஞ்சிருச்சு. இங்கே பாருங்க, as a professor in 20 yearsல அந்த லஞ்சுக்கு முன்னாடி இருக்கிற கிளாஸும் பஸ் ஏருக்கு முன்னாடி இருக்கிற கிளாஸும் எவ்வளோ ஷார்ட்டாக முடிக்கணுமோ அதே மாதிரி முடிச்சிடலாம். சரியா? 2013 பேட்ச் திவ்ய பாரதி. ரூரல் பேக்ரவுண்ட் யாருமே நினச்சி பார்க்கல. ஏன்னா சினி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா பண்ணாரியம்மன் இன்ஸ்டியூட். ஸோ என்னன்னா சினி ஃபீல்டில் வி ஹவ் ப்ரொடியூஸ்ட் தி பெஸ்ட் டைரக்டர். டான் பட டைரக்டர் சிவி சக்கரவர்த்தி இஸ் அவர் ஸ்டூடெண்ட். அண்ட் பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் இஸ் அவர் அஃப்கோர்ஸ் ஹிப்ஹாப் தமிழா எல்லாத்துக்கும் தெரியும். He is also our student. And the next best actress and emerging one in Tamil cinema, we have Divya Bharati here. It's a proud moment for us. So her growth is very much, and thank you for providing this opportunity. ரொம்ப நன்றி சார். ஏன்னா திவ்ய பாரதி அழகா இருப்பாங்கன்னு தெரியும். ப்ரொஃபசர் நீங்கள் அழகா இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தேங்க்யூ. நன்றி சார். அண்ட் திவ்ய பாரதி அவர்கள், உங்கள் அவார்டுக்கான தருணம், அவர்கள் காத்திருக்கும் தருணம். எஸ். ஹாய். இவ்வளவு உற்சாகத்தை இவ்வளவு நேரம் எங்கே தம்பி ஒளிச்சு வச்சிருந்தீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த ஷாக்ல இருந்து இன்னும் வெளியே வரல. எங்கிருந்து கண்டுபிடிச்சிங்க எப்படி? ஸோ சார், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஃபர்ஸ்ட். இட்ஸ் அன் ஆனர் ஃபார் மீ டு ரிசீவ் இட் ஃப்ரம் யூ. அண்ட் பிளாக் ஷீப், தேங்க்யூ. இட்ஸ் சச் அன் இன்னோவேட்டிவ் ஈவெண்ட். ஏன்னா இன்ஜினியர்ஸ்க்கு மோஸ்ட்லி யாரோ இப்படியெல்லாம் அவார்ட் ஷோ பண்ண மாட்டாங்க. ஸோ இட்ஸ் லைக் இந்த இனிஷியேட்டிவ், இட்ஸ் அ பிக் திங். ஸோ அண்ட் தேங்க்யூ ஃபார் த அவார்ட். ஃப்ரம் இன்ஜினியரிங் டு சினிமா. இப்போது எனக்கு கேட்டால் கூட ரொம்ப சரையலாக இருக்குது. ஓ, நான் சினிமாவில் இருக்கேனா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சார் சொன்ன மாதிரி ஐட் ஆல்வேஸ் பீன் ஒரு மாதிரி வெளியே யார்ட்டையும் போகாமல் அவ்வளோ இதுவாக அவுட் கோயிங்காக அந்த மாதிரியான ஆள் இல்லைன்னா காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஒரு ஆக்ட்ரஸாக ஆவோமா நம்ம அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அதை ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா லைஃப்பில் ஒரு ஃபிக்ஸட் கோல் இருந்ததில்லை.
I've always been a person is to just to go with the flow. உங்களை நம்மளே நம்பிட்டு என்ன வருதோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் இருந்திருக்கேன். ஸோ இஃப் ஐ ஹாவ் டு டெல் யூ ஒன் திங், keep exploring your options because life is all about experiences more than the outcomes. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ, எப்படி இருக்கணும்னு தோணுதோ, ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இன்றைக்கி இவ்வளோ நேரம் உட்கார்ந்துட்டு இருந்ததுக்கு. It's such an honor for me to receive this award from Sairam and Black Sheep. ஆக்சுவலாக சாய்ராம்ல இருந்து சில கேள்விகள் இருக்கு மேம். சாய்ராம் வாண்ட்ஸ் டு நோ அப்படின்னு சொல்லி எல்லா டைம் நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம். அதில் கோடிங், ஆக்டிங் இது ரெண்டுல எது ரொம்ப கஷ்டம்? ரெண்டுமே கஷ்டம்தான். கோடிங் பண்ணுனா சைலண்டாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே முடிஞ்சிடும் தப்பானா. ஆக்டிங் தப்பாக பண்ணால் உலகமே நம்மளை ட்ரோல் பண்ணும். நீங்கள் காலேஜில் இருக்கும்போது யாருக்காவது ப்ரப்போஸ் பண்ணி நீங்கள் மொக்க வாங்கின மூமெண்ட்? இல்லை அவ்வளோ தைரியம்லாம் இல்லை, அப்படியெல்லாம் பண்ணதில்லை. நீங்கள் மொக்க கொடுத்த அனுபவம் இருக்கு? இல்லை அந்த மாதிரி எல்லாமும் இல்லை. சரி, ஓகே. ஃபைனல் டே ஆஃப் காலேஜ் லைஃப் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மோஸ்ட்லி இல்லை, ஞாபகம் இல்லை. ஏன்னா 2030 நான் 10 வருஷம் ஆச்சு, சுத்தமாக எல்லாம் மறந்து போச்சு. எனக்கு வந்து இப்பயும் ஞாபகம் இருக்குது, கிளாஸில் அடிக்கடி சிரிச்சு எந்திரிச்சு பனிஷ்மெண்ட் வாங்குவேன். இவரும் கொடுத்துருக்காரு நிறையா. அது வந்து இப்பயும் மூவி ஷூட்டிங்லேயும் எனக்கு சிரிக்க சிரிச்சிட்டே இருப்பேன். அது இன்னும் போகல. ஸோ இன்னைக்கு சார் பார்த்ததும் எனக்கு எல்லாம் அந்த பனிஷ்மெண்ட் எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. ஆக்சுவலாக பனிஷ்மெண்ட் வாங்கினவர் கையாலே இன்னைக்கு நீங்கள் அவார்டு வாங்கிட்டீங்க. அதுதான் சத்தியமா இன்னைக்கு என்னால் இந்த டே மறக்க முடியாது. அண்ட் it's really a sweet surprise for me, sir. Thanks for coming, and thank you Black Sheep for doing this. Thank you guys. Bye. Thank you so much. அடுத்து ஒரு ஐகானிக் கேட்டகரி. அண்ட் இந்த ஐகான் வந்து ஒரு காமர்ஸில் ஐகான். ஆமாம், வர்த்தக ரீதியாக தான் வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்லையும் இந்த சமூகத்தின் நலனை தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒருத்தர். நிறைய விஷயங்களை தொடர் பிஸ்னஸாக ஒரு சீரியல் ஆண்டர்ப்ரனராக பண்ணிகிட்டு இருக்க ஒரு யங்ஸ்டர். ஸோ அவருக்கு தான் இந்த விருது போகுது. இந்த விருதினை பெறுவதர் யார் அப்படின்றத ஏவியில் பார்த்துடலாம். புதுக்கோட்டை மாநகரை வணிக உலகின் புகழ் கோட்டையாக மாற்ற உழைக்கும் இளைஞர் தனது ஆர்டி லேண்ட் நிறுவனத்தின் மூலமாக விதவிதமாய் பரிசு பொருட்களை வடிவமைக்கும் கலைஞர். 10,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தர வேண்டும் என்பதை இலக்காய் கொண்டு உழைக்கும் உன்னதமான முதலாளி. உழைக்கும் மனிதரின் வியர்வையின் வாசத்தின் மீது எப்போதும் பாசம் கொண்ட வர்த்தக சங்க பாட்டாளி. எண்ணமெல்லாம் எப்போதும் வர்த்தகர்களின் நலன் சுமக்கும் மின்னியல் பொறியாளர் ராம்தான் அவர்களுக்கு இன்ஜினியர் அஸ் ஐகான் இன் காமர்ஸ் என்ற விருதை வழங்கி பெருமகிழ்வு கொள்கிறது பிளாக் ஷீப். இன்ஜினியர் அஸ் ஐகான் இன் காமர்ஸ் உங்கள் பலமான கைத்தட்டலோடு ராம்தான் அவர்களை மேடை கலைப்பதற்கான தருணம். MD ஆஃப் ஆர்டி லேண்ட். இந்த விருதினை எப்படி பாருங்க, திவ்ய பாரதி அவர்களோட சேர்ந்து ராம்தனுடைய அப்பா, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் அதை தரப்போறாங்க. ராம்தன் அவர்கள் ஆர்டி லேண்ட் அப்படின்ற அந்த ஒரு தொழில் கோட்டையை கட்டி எழுப்பிட்டு இருக்கீங்க. முதல் விருது அப்பா கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன் இல்லையா? அதை கேட்டுட்டு தான் நாங்கள் அந்த சர்ப்ரைஸ் அரேஞ்ச் பண்ணோம். முதல் விருது அப்பா கையால். சார், இது மாதிரி பிளாக் ஷிப்பில் அவார்ட்ஸ் நைட்லாம் கொடுக்குறதுனா ஸ்கிரிப்ட்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் ரியலாக ஃபீல் பண்ணும்போது தெரியுது. வெரி ஹாப்பி. அதுமாதிரி லைஃப்பில் வந்து நான் புதுக்கோட்டை ஒரு ஸ்பெஷல் இன்ஜினியர். நான் ஒரு 30 அரியர் வச்சு ஃபைனல் இயரில் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு இன்னைக்கு என்கிட்ட 60 இன்ஜினியர் வேலை பார்க்குறாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சூப்பர். ராம்தன் அப்பா சில வார்த்தைகள் தம்பியை பற்றி. சுருக்கமாக என் பையனை பற்றி சொல்ல வேண்டுமானால், சமுதாயத்தினுடைய அனுபவங்களை படித்தார். வீட்டை விட்டு வெளியே வந்தால் நாளும் நடக்கலாம், அந்த நாளும் தெரிந்து நடந்துகிட்டால் நல்லா இருக்கலாம் என்ற திரைத்துறையினுடைய வரிகளை என் மகனோடு பொருத்தி பார்க்கின்றேன். ஈன்ற பொழுதினும் பெரிது வைக்கின்றோம். நன்றி நன்றி நன்றி. சிறப்புப்பா, நன்றி. இதை விட என்ன பெரிய சந்தோஷமான பெருமையான தருணம் அவருக்கு கிடைக்க போகுது. இன்னொருத்தர் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அது அப்படியே நானே வந்து உன்ட்ட கொடுத்துறேன் ராம்தன்.
இது வந்து பாப்பா அவங்களோட கையில் எழுதி இந்த பூவெல்லாம் ஒட்டி அப்பா வந்து ஒரு அவார்டு வாங்கிட்டு நிற்கிற மாதிரி அவங்களே வரைஞ்சு எழுதி கையெழுத்து போட்டு அனுப்பியிருக்காங்க ராம்தனுடைய. ஒரே நேரத்தில் பெற்றவர்களிடமிருந்தும் தான் பெற்றவரிடமிருந்தும் விருது பெறுகிற அண்ணன் ராம்தன் அவர்களை அன்போடு வாழ்த்துகிறது மற்றும் வாழ்த்துக்கள் அப்பா, என் அன்பின் அப்பா. நீங்கள் செய்யும் காரியங்கள் சாதனையாக மலர நாங்களும் தாத்தா ஆயாவும் மகிழ்கிறோம். வாழ்த்துக்கள். எனக்கு அழுதுருவணும்னு டவுட்டாக இருக்கு. ஏன் அதான் பாடுகிறேன். நீ அழுதுன்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் சொன்னீங்க மொத்த அவார்ட் சொல்ல ஒருத்தர் கூட அலுவல தான் எட்டப்பட்டு. ராம்தன் அவர்களுக்கு நிகழ்ச்சி மேல் நிகழ்ச்சி அங்கேயே கொடுத்துட்டோம். ஆனால் அகம் நிறைய மகிழ்ச்சியோட இன்னொரு கூட்டம் இவரை கொண்டாட காத்துட்டு இருக்கப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ உங்களுக்காக இன்னும் சிலர் பேசுறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. அதை ஏவியில் பார்த்துட்டு வந்துடலாமா? எஸ். எங்கள் சார் வந்துட்டு அவர் மட்டும் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக இல்லாமல் அவரை மாதிரி நிறைய யங் என்டர்பிரனர்ஸ்க்கு ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன் எங்கள் சார் இருக்காங்க. எங்கள் எல்லாரும் எப்போ பாசிட்டிவ் எனர்ஜிலே வச்சுருக்கீங்க. நம்ம புதுக்கோட்டையிலேருந்து பல இளைஞர்களுக்கு ஊக்குவிக்கிற மூலியமாக நீங்கள் பண்ணுற ஒரு விஷயமும் இங்கே பல பேருக்கு இன்ஸ்பயராக தோண்டிகிட்டு இருக்கு. எல்லாத்துலேயுமே வந்து ஹீ இஸ் வெரி வெரி சூப்பர் கேரக்டர். Hi Ramdan, how are you? I hope you are doing good. Recently I hear a lot about you. Really it's very proud moment. At such young age you started a business career. Really it's too inspiring for all others. It's a good job. ராம்தன், ஹைடா, 4 ஃப்ரெண்ட்ஸு. ராம்தனோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க 4 பேருமே பார்த்தீங்கன்னா நல்ல டிசிப்ளின்டு டீமாக இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமாக, அந்த டீமே காமாக இருக்கும். அந்த 4 பேர் கூட டீம் பார்த்தீங்கன்னா காமாக இருப்பாங்க. அந்த டீமில் உள்ள ஒரு ஸ்டூடெண்ட்டு ராம்தன் வந்து இந்த அளவுக்கு இந்த ஸ்டேஜில் ஏறி நிற்கிறான்னு நினைக்கும்போது சர்ப்ரைஸ் வந்து அவனுக்கு இல்லை, எனக்கு தானே உண்மையிலே சர்ப்ரைஸாக இருக்குது. ரியலி ஐ கங்க்ராச்சுலேஷன் டு யூ அண்ட் யுவர் ஃபேமிலி. ஹாய் அத்தா, இது நிஜமாவே உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே ராம்தன் சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டிலேண்டோட CEO அப்படின்னு தெரியும். எங்கேயாச்சும் ஆர்டிலேண்ட் பிராண்ட் பற்றி பேசினா உங்களுடைய நேம் வந்துடும். அந்த அளவுக்கு வந்து உங்கள் ஆர்டிலேண்டும் ராம்தன் அப்படின்ற நேம் வந்து அவ்வளோ லிங்க் ஆகிருக்கு. ஒரு 10,000 பேருக்கு வாழ்வாதாரத்தையும் 10,000 குடும்பத்தை வாழ வைக்க போகிற கம்பெனியாவை தான் நீங்கள் அதை பார்க்குறீங்க. உங்களுடைய சாக்ரிஃபைஸன் பண்ணுறப்ப கூட இருந்து பார்த்தப்ப எனக்கு தெரியும் எத்தனை நாள் எத்தனை நைட்டு வந்து நீங்கள் கண் முழிச்சு வேலை பார்த்துருப்பீங்கன்னு தெரியும். சண்டேஸ் எல்லாமே வந்து ஒர்க்கிங் டேஸாக இருக்கும். உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றது கூட உங்களை யோசிக்க மாட்டீங்க, ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா ஆர்டிலேண்டை நான் வளர்க்கணும், அப்போ தான் நான் வந்து 10,000 குடும்பத்தை என்னால் வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து நீங்கள் அதை நோக்கமாகவே வச்சுட்டு ஓடிட்டு இருக்கீங்க. உங்களுடைய சக்ஸஸ் ஜேர்னியில் நாங்களும் கண்டிப்பாக எல்லா டைம்லும் இருப்போம் அப்படின்றத வந்து இந்த இடத்துல உறுதியாக சொல்லிக்கிறேன் நான். கங்க்ராச்சுலேஷன் ஃபார் யுவர் ஸ்பெஷல் அவார்ட் எஸ்பெஷலி ஆன் திஸ் பிளாக் ஷிப் ஸ்டேஜ். மேலும் உயர வாழ்த்துக்கள்டா. கங்க்ராச்சுலேஷன் சார். கங்க்ராச்சுலேஷன் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு மை டியர் ஃப்ரெண்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் CEO சார். லைஃப்பில் இந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் குடும்பத்தை ரொம்ப கவனிக்கிறது இல்லை. வெளில ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கேன். என் மனைவி அப்பா அம்மா தான் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கிறாங்க. ஐ டு தேங்க். இந்த அதுமாதிரி நான் வாங்கின விருதை வந்து என்னோட விருதாக இல்லாமல் புதுக்கோட்டை நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில, அந்த ஊரில் உள்ள எல்லா இளைஞர்களுக்கும் இதை சமர்ப்பிக்கிறேன். புதுக்கோட்டை பாய்ஸ். தேங்க்யூ விக்னேஷ். தேங்க்யூ. புதுக்கோட்டை தாண்டி இன்னும் சென்னை தொட்டு இந்தியா முழுவதும் பறந்து விரியக்கூடிய ஒரு நிறுவனமாக ஆர்டிலேண்ட் வரதான் போது. ராம்தன் 10,000 இல்லை 1,00,000 10 லட்சம் பேருக்கு கூட கனவு காணுங்க. அந்த கனவு நிச்சயமா நனவாகும். இன்னொருவருக்காக காணும் பொழுது வாழ்த்துக்கள் என்டையர் ஆர்டிலேண்ட் டீமுக்கும் ராம்தன் அவர்களுக்கும் இங்கே வந்திருந்த நண்பர்களுக்கும் அப்பாவுக்கும் எல்லோருக்கும் நன்றி. உங்கள் அபிமான நட்சத்திரங்கள் மற்றும் சாதனையாளர்கள் AAA அவார்ட்ஸ் மேடையில் இணைந்த தருணங்களை இப்போதே பிளாக்ஷிப் வேலி OTT-யில் கண்டு மகிழுங்கள். சாரம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பிளாக் ஷிப்ஸ் இன்ஜினியரிங் எக்ஸலன்ஸ் எவ்ரிவேர் அவார்ட் உங்கள் பிளாக்ஷிப் வேலி OTT-யில் இப்போதே கண்டு மகிழுங்கள்.